Hebron Ministries. ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிற தேவன், அன்பு பாராட்டுகிற தேவன், வழிநடத்துகிற தேவன், போஷிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். போன வாரங்கள் என்ன செய்திய புதிய உடன்படிக்கை. வெரி குட். போன வாரத்தில் நான் கொடுத்த செய்தி வந்து புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். உங்களை யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொன்னோம்? ஐ எம் a நியூ covenant minister. ஐ எம் a நியூ covenant minister. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். என்னங்க புதுசாக இருக்குதா? புதுசாக இருக்குதே அப்படின்னு கேட்டால் நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அதில் என்னை பற்றி போட்டிருக்குன்னு சொல்லுங்கள். என்னை பற்றி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கொஞ்ச நேரம் யோசிப்போம். அவங்கள பார்த்து என்னை பற்றி போட்டிருக்குது, பவுல் அன்னைக்கே என்னை பற்றி எழுதி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய நாட்களில் புதிய உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு தருகிறார். பழைய உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கை கர்த்தர் தருகிறார். 4 காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னால் 2 காரியத்தை போனோடு பேசுகிறேன். எக்ஸால்டேஷன், நம்மை ஒரு நாளும் மேன்மைப்படுத்தக்கூடாது, கர்த்தரே நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும். பவுல் என்ன சொல்கிறான்? நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளல, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2வது பவுல் சொல்லி தருகிற காரியம் கொரிந்து சபை, அந்த கொரிந்து பட்டணம், அந்த பட்டணத்தில் அவன் சபையை ஸ்தாபிக்கின்றான். 4 கடிதங்களை எழுதுகிறான்னு போன வாரத்தில் சொன்னேன். அந்த 4 கடிதம், 2 கடிதங்கள் தொலைந்து போனது. 2 கடிதம் கொரிந்து, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் மாத்திரம் இருக்கிறது. அந்த 2 கொரிந்தியர் அந்த புத்தகத்தில் இந்த சபையை ஸ்தாபித்து அந்த சபைக்கு சில அறிவுரைகளை, ஆலோசனைகளை மறுபடியும் கொடுக்குறான். அது சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான் மோட்டிவேஷன். அந்த சபையை என்ன பண்ணுறான்? சபையை ஸ்தாபிச்சுட்டு அப்படியே விட்டு வரல, அந்த சபையை என்ன பண்ணுறான்? மோட்டிவேட் பண்ணுறான். அந்த சபையை மறுபடியும் என்ன பண்ணுறான்? உற்சாகப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. எதை நீங்கள் ஆரம்பித்தீர்களோ அதை என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்த வேண்டும். 2வது காரியம் அவன் சொல்கிறான் பாருங்க. 2வது ரெசல்யூஷன், சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். சில சபை என்ன பண்ணுறோம்? சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த தீர்மானங்கள் என்னன்னு சொல்லி காரியங்கள் எப்படியாக கத்தவங்களை மாற்றுறாரு சொல்லி கருத்துறான். 4வது காரியம் சொல்கிறான், எங்கள் தீர்மானங்களை எடுத்த நீங்கள் தான் அந்த கொரிந்து பட்டணத்திலே என்னவா இருக்கிறீங்க? அஸ்திபாரமாக இருக்கீங்க, ஃபவுண்டேஷன். அவன் ஒன்று ஆண்டவர் அஸ்திபாரமாக மாற்றிடுறார். அஸ்திபாரம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பில்டிங் போடுறோம், அந்த பில்டிங்கில் அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்து மேலே என்ன பண்ண முடியும்? அடுத்த பில்டிங், அடுத்த ஃப்ளோர் கட்டி கொடுப்போம். அப்படின்னா அடுத்த சந்ததிக்கு உங்களை கர்த்தர் அஸ்திபாரமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாப்டரில் 4 அழகு காரியங்களை அவன் நமக்கு சொல்லித்தரான். சரி, இந்த 4 காரியங்களை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம போவோம். இப்போ அவன் சொல்லித்தர காரியங்களில் முதல் என்ன சொல்லித்தரான் பாருங்க. முதல்ல என்ன சொல்லித்தரான்? 3:1 வாசிங்க. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. எங்களை நாங்களே மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. அவன் சொல்கிறான், என்னை நானே ப்ரைஸ் பண்ணிக்கிறேன்னா, புகழ்ச்சி ஆக்கிறேன்னா, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 4 அறிவுரைகளை கற்றுறான், அட்வைஸை கொடுக்குறான். ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரர் இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு 4 அறிவுரைகளை அந்த ஒரே ஒரு வசனத்தில் சொல்கிறான். என்னை நானே மெச்சிக்கொள்கிறேன்னா, என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, என்னுடைய பவுடர் நல்லா அடிச்சிருக்கிறேன், நான் நல்லா மேக்கப் போட்டிருக்கிறேன், நான் வாங்கின செப்பல் நல்லா இருக்குது, நான் வாங்கின ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு திரும்பி கண்ணாடியில் பார்க்குறேன்னா, நான் எப்படி அழகாக இருக்கிறேன்னா? என்ன அழகாக இருக்குன்னு யாருமே சொல்லலையே. நான் கட்டி வந்த புடவைக்கு யாருமே வந்து ரொம்ப அழகான புடவை இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியே. நான் போட்டிருக்க நகையை குறித்து ஒருத்தவங்களும் பேசலையே அப்படின்னு நம்ம சில சமயத்தில் என்ன சொல்லுவோம்? நம்ம எப்படியாவது நம்ம போட்டிருந்த, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதை செஞ்சதை நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஒருத்தவங்க புகழ வேண்டும் என்று நினைப்போம். நம்ம எதை செய்கிறோமோ அதை வந்து மற்றவங்க புகழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இவன் ஊழியம் செய்கிறான். அதுபோல் அவன் சொல்கிறான், நான் வந்து ஊழியக்காரன், நான் நல்லா ஊழியம் பண்ணேன்னு நானே என்ன மெச்சிக்கிறேன்னா, என் பெஸ்ட்டு யார் சொன்னாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன், நான் தான் எல்லா ஊழியக்காரோட பெரிய ஊழியக்காரன் நானே சொல்லுகிறேன்னா, மெச்சிக்கொள்கிறேன்னா, என்னை நானே ப்ரைஸ் பண்ணிக்கிறேன்னா, புகழ்கிறேன்னா அப்படி சொல்லலாம். முதல் கொஸ்டின். 2வது சொல்கிறான்,
அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல. சிலருக்கு வேண்டியதா. சில பேருக்கு புகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும். நேற்று நான் புடவை கட்டிட்டு வந்தேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே எடுத்துன்னு கேட்டாங்க. எவ்வளோ விலை கொடுத்து எடுத்துன்னு கேட்காங்க. இந்த கலரில் இந்த கிடைக்குதான்னு கேட்டாங்க. இந்த தொங்கட்டான் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எந்த இடத்துல வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. நானும் உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நான் வாழ பழகிறேனா? எல்லாரும் என்ன கேட்கறது மாத்திரமில்லை, நான் என்ன வாழ பழகிறேனா? ரெண்டாவது காரியம். மூன்றாவது சொல்கிறான், உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும். உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும்னா, நான் வீட்டுக்கு வரேன், அக்கா இதெல்லாம் செஞ்சு வைக்கா, இதெல்லாம் செஞ்சு வை, நான் வீட்டுக்கு வரேன். ஊழியக்காரன்னு சொல்லுவாங்கப்பா, இந்த மீட்டிங்க்கு வரேன், மீட்டிங் வரும்போது ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பிச்சிருங்க, அந்த சின்ன கார் வேணால் கொஞ்சம் பெரிய கார் அனுப்புங்க, போன தடவை கஷ்டமாக இருந்துச்சு, ஏசிலாம் சரியாக ஒர்க் பண்ணுதா, நான் இந்த சாப்பாடு என்ன, மத்தியானம் சாப்பாடு என்ன வச்சுருப்பாங்க, காலையில் சாப்பாடு என்ன, யார் குக்கு அப்படின்லாம் கம்ப்ளீட்டாக அந்த உபசார நிருபங்களை அனுப்புங்க. என்னை எப்படி உபசரிக்க போறீங்க, how you are going to treat me, how you are going to honor me அப்படின்னு சொல்லி உபசார நிருபங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அதை குறித்து எழுதுங்க. நான் போட்டால் ஒரு 10 ஷால்வு வாங்கி போடுவீங்களா, 4 மாலை வருமா, 5 கேடகம் இருக்குமா, எத்தனை பேர் ஷால் போட வரான், இப்படி எல்லாத்தையும் கேட்டு அந்த காரியம் மற்ற ஊழியக்காரன் செய்கிறமே நான் செய்கிறேன்னா. 4வது சொல்கிறான், உபசார நிருபங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு வேண்டியதோ. அவங்க வந்து அந்த உபசாரம் பண்ணவங்க, என்ன பாஸ்டர் சாப்பாடு நல்லா இருந்துச்சா, நான் நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போனா உங்களுக்கு நல்லா காணிக்க போதுமா, நல்லா காணிக்க கொடுத்தனா, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னா, நான் விரும்புகிறேன்னா. அப்போ இந்த 4 குவாலிட்டிஸ் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்குது. அதுபோல் இந்த 4 குவாலிட்டிஸ் சபைக்கு இருக்குது. கொரிந்து சபையில் கேட்குறான், கொரிந்து சபைக்கு விசுவாசிகளுக்கு இந்த 4 குவாலிட்டிகள் நமக்கு இருக்க வேணாம். என்னை நானே பகிர்ந்து கொள்கிறேனா, நான் என்னை ப்ரைஸ் பண்ணிக்கிறேன்னா, என்னை எக்ஸால்ட் பண்ணிக்கிறேன், நான் என்னையே உயர்த்துக்கிறேனா என்று முதல்ல பேசுகிறான். 2வது காரியம் அவன் சொல்கிறான், மோட்டிவேஷன்னா எங்கள் இருதயங்கள். 2வது காரியம், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்ட சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும். உங்க சபையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இந்த சபையை குறித்து கேள்விப்படும் பொழுது, அந்த சபையில் நான் பார்க்கும் பொழுது, நான் என்னென்னலாம் பிரசங்கத்தை பண்ணணும், அந்த பிரசங்கத்தை நீங்கள் எல்லா இடங்களிலும் சொல்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த வசனங்களை கேட்குறேன். காலையில் நான் கேட்டேன், முதல் சர்வீஸில் நம்ம சர்ச்சில் ஒருத்தர் என்ன பண்ணார், கேட்டேன், போன வாரம் என்ன நான் செய்தியை கொடுத்து கேட்டேன். போன வாரம் செய்தியை சொன்னார், இந்த வருஷத்துடைய வாக்குத்தை சொன்னார், போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்து வாக்குத்தை சொன்னார். போன வருஷம் முந்தின வருஷம் வாக்குத்தது என்ன? ஒருத்தர் சபிதா சொல்கிறாங்க, மதில் இல்லாத பட்டியல் போர். எல்லாம் தேர்ட் சர்வீஸில் யாருமே சொல்ல. இந்த ஷேர்வனில் அவ அடிச்சாம்பா டபால்னு, த சிட்டி வித்தவுட் வால்ஸ் எல்லாம் டபால் எழுது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்க ஏன் அதை சொல்கிறான்னா, அவர்கள் எப்படி அதை சொல்கிறாங்க, அதை நினைக்கிறாங்க, திரும்ப போய்ட்டு வீட்டில் சிந்திக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க, அவங்க இருதயத்தில் அது பதிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் சபையில் இந்த பவுல் எதிர்பார்க்கின்றான். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீங்களே அந்த நிருபமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நினைக்கும் பொழுதெல்லாம் சபையை நினைக்கின்றான். ஒவ்வொரு ஊழியங்களும் பார்க்கும்பொழுது அந்த மோட்டிவேட் பண்ணி அடுத்த நிலைக்கு இவன் சொல்கிறான், நீங்கள் தான் நிருபங்கள், எஃபிசல்ஸ்ன்ற வேர்டு கிரீக் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் லெட்டர்னு வாங்க, கடிதங்கள் எழுத சொல்லுவாங்க. இவன் எஃபிசல்ன்ற கிரீக் வேர்டை, அவன் கிரீக்கு அரபிக்கு ஹீப்ரு எல்லா பாஷையும் அவனுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் எது முக்கியமோ அதை அவன் உபயோகிக்கிறான். பவுல்கிட்ட நம்ம கற்றுக்க வேற காரியம் அப்படின்னா, பவுல் கமேலியுடைய பாதத்தில் படித்தவன். அவனுடைய எழுத்துக்களில் நான் புரிஞ்சு கொண்டது என்னென்னா, அவன் டோராவை நல்லா படிச்சிருக்கிறான். அவனுடைய எழுத்துக்களில் அந்த டோராவை கொண்டு வருவான். பிறகு என்ன சொல்வான்,
இயேசு கூட அவன் இல்லைனாலும் இயேசுடைய போதனைகளை நல்லா படித்து இந்த சீஷர்களுக்கு மேலே இயேசுவின் போதனைகளை அவன் சரியாய் புரிந்து கொண்டு நிதானித்து எழுதலாம். மூணாவது காரியம், சபைக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி ஃபியூச்சர் எதிர்காலத்தை தேவனுடைய சபைக்குள்ள நடத்துகிறான். 3 முக்கியமான காரியங்களை பவுல் செய்கிறத பார்க்க முடிகிறது. அங்கே பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரண சபை கிடையாது, எப்ரோன் சாதாரண சபை கிடையாது, கொரிந்து சபை சாதாரண கிடையாது. ஒரு நாள் வரப்போகிறது, சகல மனுஷனாலும் வாசிக்கப்பட்டு இருக்கிற எங்கள் நிருபங்கள். எந்த வசனங்களை கேட்டீர்களோ அந்த வசனங்களை மறுபடியும் ஒப்புவிக்கிற அந்த சபை. இன்னைக்கு பதவி பிரமாணத்தில் என்ன சொன்னார் அவர்? பிராங்க்லின் கிரஹாம் என்ன சொன்னார்? மை ஃபாதர் அப்படி சொன்னார். பற்றி என்னுடைய அப்பா வந்து நடத்தினார். நான் இதில் ஆம்ஸ்டர்டாம் போயிருக்கும் பொழுது பில்லிகிரஹாம் மீட்டிங் போயிருந்தோம். பில்லிகிரஹாம் மீட் பண்ணலான்னு அந்த அப்போ வந்து ஃப்ராங்க்லின் இவர் வந்திருந்தார். அந்த இதில் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தார். இவரெல்லாம் நாங்கள் மீட் பண்ணோம். ரொம்ப அருமையான ஒரு மணி. இப்போ பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த மினிஸ்ட்ரி அவர் கையில் எடுத்ததுனால அமெரிக்கன் டொனால்ட் ட்ரம்ப்பு அவனை பதவி பிரமாணம் செய்கிற அளவுக்கு அப்பாவுக்கே இந்த இது கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல, கர்த்தர் இவருக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் தான் அந்த நிருபங்கள் அந்த இப்படி எழுதலாம் பாருங்க, அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற நீங்கள் தான் அந்த நிருபங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பா சொல்லுங்க, கர்த்தர் சபையில் என்ன நிருபமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நிருபம்னா என்ன? அத்தியாயம் சாப்டர். நான் ஒரு சாப்டர் தெசலோனிக்கா சாப்டரு வந்து இது லெட்டர் பாருங்களா, தெசலோனிக்கா, எபேசியர், பிலிப்பியர் லெட்டர்ஸ் மாதிரி கடவுள் என்ன ஒரு சாப்டராக வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாராலும் படிக்கப்படுகிற ஒரு சாப்டர் இல்லையா? இப்போ இந்த பவுல் எழுதலாம், எத்தனை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? 2000 வருஷம் எத்தனை கோடி மக்கள் படிக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில், ஊழியம் செய்கிற இடங்களில் உங்களை எஃபிசல்லாக வைப்பார். கர்த்தர் உங்களை நிருபங்களாக வைப்பார். உங்களிடத்திலிருந்து இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதான் நிருபங்களாய் கர்த்தர் மாற்றார். ஏதோ சபைக்கு வந்து போகிற ஆளா இல்லை, கர்த்தர் உங்களை அந்த அத்தியாயங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழிய பாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்கள் உள்ளங்கள்லே கர்த்தர் போடுகிறார். 10வது படிக்கும்பொழுது எனக்கு அப்பா ஃபோர்ஸ் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பிச்சார். அடிப்பேன், உதைப்பேன், குத்துவேன்னு சொன்னார். அப்படி திட்டி அனுப்பிச்சார். ஆனால் கர்த்தர் தேவனுக்கு தெரியாது, ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னை உபயோகப்படுத்துவார்ன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழுது கொண்டு போகிறவன் கம்பீரத்தோட அருகில் அறித்து கொண்டு திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் மேலே. சரி, 2வது மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். 3வது காரியத்துக்கு தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3வது காரியம் பாருங்க, எனக்கு ரெசல்யூஷன், தீர்மானம் எடுக்க வேண்டும் சொல்கிறான். ஒரு சபை என்ன இருக்க வேண்டும்? தீர்மானிக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும் என்று சபை தீர்மானிக்க வேண்டும். அப்போ அந்த வசனங்களை வாசிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபங்களாய். இந்த பாயிண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொல்லிட்டேன் நான். நீங்கள் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த கொயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஊழியத்திலே உண்டான நிருபங்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாலண்டியர்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் எல்லாம் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா அது முக்கியமல்ல. தேவனுக்கு கர்த்தர் உங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அவர்களை உபயோகப்படுத்துகிறார். அது மையினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கற்பலகையில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே இருதயங்களாகிய சதையான பலகையில் எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி அழகாக எழுதுறான் பார்த்தீங்களா? அப்போ என்ன நினைக்கிறான் பார்த்தா, நான் சொன்ன மாதிரி அந்த டோராவை நினைக்கிறான்.
தோராவை நினைக்கிறான். அங்கே என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல கற்பனைகள் கொடுக்குன்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, ஆண்டவர் மோசையை மவுண்ட் சீனாய்க்கு அழைக்கிறார். மவுண்ட் சீனாய்க்கு அழைச்சி அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த கற்பலைகளை என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் எழுதி கொடுக்குறான். ஒரு பெரிய இளவரசனாக இருக்க வேண்டியவன், ஈஜிப்தினுடைய ஒரு பெரிய இளவரசன், பெரிய பிரின்ஸ் இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அனித்தியமான பாவங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஊழியக்காரனால் தான் அவனுக்கு இம்மையும் மறுமையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறான், அவன் வந்து ஒன்று ஆண்டவர் 40 நாள் சாப்பிடலைங்க. 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தன் கரங்களினால் கைகளினால் அவர் என்ன பண்ணுறாரு, 10 கற்பனை எழுதியும் கரங்களில் கொடுக்குறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த கற்பனை எடுத்து போய் அந்த பெட்டியில் நீ செஞ்சு அந்த பெட்டியில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெட்டியில் வச்சிட்றான். இது நல்ல வசனம். அந்த டியூட்ரானமியில் 10 1-4 வசனம் வாசினா இருக்குது. 3ஆம் அதிகாரத்துக்கு 2 கொரிந்தியர் 3க்கு வந்துருக்கு. ஆண்டு 3 போகிறோம். அது வைரியங்கரமாக இருக்கிறது, அது மையினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகள். இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் கடவுள் என்ன பண்ணுறாரு, கற்பலைகளை எழுதி அது பெட்டிக்குள்ளே வைன்றார். புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நம்முடைய இருதயமாகிய பலைகளை, இந்த உடம்பு இதான் பெட்டி, இதான் வச்ச ஊதும் போது தூக்கிட்டு போகிறான் பாருங்க. பொட்டி தானே தூக்கிட்டு போகிறான், ஆளை தூக்கிட்டு போகலையே. ஆமாங்க, இதுக்கு கீழ்பாக் சிமெண்ட்ரிக்கு பொட்டி தானே தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பொட்டிக்குள்ளே ஒரு பொட்டி, அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பெட்டி, இந்த பெட்டிக்குள்ளே அது ஒரு பெட்டி, 2 பெட்டி கொண்டு எடுத்து வச்சு வைக்கிறான் பாருங்க. அப்போது அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இருதயத்துக்குள்ள கடவுள் என்ன சொல்றாரு, அன்னைக்கு மையினால் எழுதினாரு, எனக்கு ஆவியினால் எழுதிடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்டீம் கேட்ச் பாருங்க. எனக்கு இதான் சொன்ன, காலையில் சளி பிடிச்சிட்டு இருந்தது. அவர்கிட்ட சொன்னார், ஏங்க இந்த மாத்திரைலாம் போட்டால் சரியாகாது, அப்புறம் வந்து இந்த மாத்திரை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா அந்த ஸ்டீம் பிடிங்க, ஓரளவுக்கு சரியாச்சு பாருங்கள். அப்போ ஆவி பிடிங்கன்னாரு. எந்த ஆவியை பிடிக்கிறது தெரியல, நம்ம பாவியாக இருந்து இப்போ ஆவியை பிடிக்க வேண்டியது ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஆவியை பிடிச்சோடனே 2-3 தடவை பிடிச்சோன்னா போயிடுத்தான். உண்மைதான் அது. எல்லாரும் சொன்னாங்க, அது நம்ம வந்து தமாஷா நம்மளால ஒரு இதெல்லாம் ஒரு விளையாட்டு நினச்சேன் நான். ஆனால் அதில் எவ்வளோ பவர் இருக்குன்னு இப்போ தான் புரிஞ்சிக்கிச்சு. இப்போ பிடிச்ச உடனே அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளம்லாம் அப்படியே எல்லாம் வெளியே வந்துடுச்சு பாருங்கள். அப்போ நான் யோசித்தேன், இந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இந்த மெசேஜுக்கு இதுக்கும் கரெக்டாக கனெக்ஷன் கரெக்டாக கிடைக்குது. அப்போ அந்த ஆவி பிடிச்ச உடனே உள்ளே இருக்கிற இந்த சளி இந்த எல்லாம் ஃப்ளம்மெல்லாம் எடுத்துடுது. இந்த ஆவியானவர் உள்ளே வந்தோடனே உள்ளே இருக்கிற அக்கிரமத்தெல்லாம் நீக்கிறார். ஹல்லேலூயா. செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றி விடுகிறார். இந்த 3 முறை 2 முறை ஆவி பிடிக்கிறதுக்கே அந்த சளியெல்லாம் போகுது. அந்த ஆவி உள்ளே இருந்தால் சளியாக பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடைசி வரையில அக்கிரமம் செய்யாத, அநியாயம் செய்யாம இருக்கு, நான் உனக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுவேன். அந்த ஸ்டீம், அந்த ஆவி, இந்த ஸ்பிரிட் உமக்குள்ளே. அதான் அவன் சொல்றான், கற்பலைகள் அல்ல, இருதயமாகிய சதையான பலைகளே எழுதப்பட்டு இருக்கிறதே. ஹல்லேலூயா. நீங்கள் தான் நிருபங்கள். ஹல்லேலூயா. கொரிந்தி சபையே, உன்னுடைய இருதயங்கள்ல தேவனுடைய வசனங்கள் எழுதப்பட்டாகிவிட்டது. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் வேதாகமத்தை அல்ல, உன்னையே வேதாகமம் சுமந்து செல்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா அதை மாற்றி விடுகிறத பார்க்க முடிகிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுக்கு எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். பார்த்தீங்களா? எப்போ ஆண்டவுடைய வல்லமை, ஆண்டவுடைய நீ ஞானஸ்தானம் எடுத்தவன கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மாத்திடுறாரு. பிறகு என்ன சொல்றாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை தருவேன். ஹல்லேலூயா. அழகான ஒரு நல்ல நியூ ஹார்ட்டை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் என்ன பண்றார், முதல்ல இருந்த ஹார்ட் இல்லை, இருதயம் இல்லை, புது இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நவமான. அதனால தான் அந்நிய பாஷை பேசத்தக்கதாய் புதிய பாஷை. சவுல் போகும்பொழுது அவனை செய்கிறான், கழுதையை தேடின்னு போகிறான். அவன் போயிட்டு அவன் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் செய்கிறாரு, நவமான இருதயத்தை, நியூ ஹார்ட்டை கொடுக்குறார். அப்புறம் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, வாசம் ரொம்ப, I'll give you new heart
and put a new spirit within you. புதிய ஆவியை கட்டளையிடுவார். அது உலகத்தின் ஆவி கிடையாது, உலகத்தினுடைய ஆவி கிடையாது. உலகத்தின் ஆவி எப்படி ஆடுது, எப்படி பாடுது, இல்லை எப்படி குதிக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக ஸ்பிரிட்டில் போட்டு பாருங்க, கிட்டார் அடிக்கிறான், போகிறான், அப்படியே இறங்குறான், பயங்கரமாக இறங்குது பாருங்க. போன வாரத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் ரொம்ப எல்லாம் டர்போ கிருபோ என்னென்னமோ இருக்குது அந்த காரில், ரொம்ப ஹை ஸ்பீடு, அது பயங்கரமான ஸ்பீடு. இவர் சொன்னார், ஒரு நிமிஷம் அந்த காரில் போய் பாருங்கள் டாடின்னாரு. அப்போ அவன்கிட்ட சொல்கிறாரு, டே ரொம்ப வேகமாக ஓட்டாகுத, டாடி எல்லாம் தாங்கிக்க மாட்டார், பார்த்து ஓட்டுறான்றாரு. அவனை போகணும் பார்த்து, அவனுக்கு அவன் ஃபிட் பண்ணதெல்லாம் நம்மகிட்ட காமிக்கணும்ல. அப்போ அங்கிள் ஸ்டடியாக இருக்கீங்களா, அங்கிள் ஸ்டடியாக இருக்கீங்களா, கொஞ்சம் இந்த பவரை காமிக்கிட்டோமா அங்கிள், காமிப்பாங்கண்ணா பாரு, ஐயோ டே போலீஸ் பிடிக்காதாடான்னு, அதெல்லாம் பிடிக்காது அங்கிள், இது ஆத்தரைஸ்ட் அங்கிள். அடே அப்பா என்ன பயங்கர பிக்கப்பு, ஸ்போர்ட்ஸ் காரு பாரு. அதான் அந்த ஆவி. அந்த ஆவி நமக்கு என்ன சொல்றாரு, அந்த ஆவி உனக்கு வேணாப்பா, இந்த ஆவிலே நீ அது உலகத்தினுடைய ஆவி. அந்த உலகத்தினுடைய ஆவி என்ன பண்ணும், கடைசியில் எங்கே போய் மாட்டிக்கும், எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கோ, அது பயங்கரமாக இருக்குது. அதுபோல் அது கட்டளையிட்டு, அப்போ புதிய ஆவி, அந்த ஆவி இல்லை, உலகத்தின் ஆவி இல்லை, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஆவி இல்லை, உன்னை எல்லாரும் அட்ராக்ட் பண்ணாத பரலோகம் அட்ராக்ட் பண்ணுற ஆவியை கர்த்தர் கொடுத்துட்றார். அந்த ஆவி அந்த காரில் போனால் உலகமே திரும்பி பார்க்கல, அந்த உள்ளே இருக்கிற ஸ்பீக்கர் டங்கு 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 சவுண்டு, பிறகு அந்த பீட்டு சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த உலகத்தை பார்க்குற ஆவியில் ஆண்டவர் பரலோகம் பார்க்குற ஆவியாக கர்த்தரோட மாற்றிடுறார். ஹல்லேலூயா. உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே தேவன் செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. இப்போ 27ஆம் வசனம் பார்த்துங்க, உங்கள் உள்ளத்திலே என்ன ஆவியை வைத்து கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதெல்லாம் அழகு சொல்றாரு. என்ன சொல்றாரு, உன் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து, உலகத்தின் ஆவி இல்ல, பரலோகத்தின் ஆவி, தேவனுடைய திட்டங்களோட ஆவி வைத்து உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும், வாக் இன் தி ஸ்டாட்யூட்ஸ், அவருடைய கட்டளைகளிலே நடக்கவும், என் நியமங்களை, கீப் மை ஜட்ஜ்மென்ட் கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கட்டளைகளிலே நியாயங்களிலே நடக்கும், அவைகளின் பை கை கொள்ளவும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு கை கொள்ளவும் செய்யவும் பண்ணுவேன் சொல்றாரு. பார்த்தீங்களா, do them, நான் செய்ய வைப்போம் உன்னை. ஏன்னா என்கிட்ட வந்துட்டுனா, என் ஆவியை மேலே ஏற்றிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை அந்த கட்டளையிலே நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அழகாக எழுதுறான். ரோமருக்கு எழுதும்போது இது அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதுறான் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை சொல்றான் பாருங்க. 7ஆம் வசனத்தை சொல்றான் பாருங்க. எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தையா இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தையை ஆவிக்குரிய சிந்தையாய் மாற்றும். ஆண்டவரே ஆவிக்குரிய சிந்தையாய் இருக்க வேண்டும். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை என்ன இருக்குது, அது தேவனுக்கு விரோதமான பகன்னு சொல்றான். அது நியாய பிரமாணத்துக்கு, தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸுக்கு அது ஒரு நாளும் கீழ்ப்படியாமல் செய்கிறது. உன்னை கீழ்ப்படியே விடாது, உன்னை சர்ச்சுக்கு வர விடாது, வசனத்தை கேட்க விடாது, தேவனுடைய பாடலை கேட்க விடாது, ஜெபிக்க விடாது, ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடாது, கீழ்ப்படியாமல் செய்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய், those who are in the flesh cannot please God. Hallelujah. தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். கடவுளுக்கு பிரியமாய் இருந்தாதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா. அந்த பிரியம் போயிடுச்சுன்னா நம்ம எது கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா.